சுயாதீன தொலைக்காட்சியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் உக்ரைன் விஜயம் வெற்றி. இலங்கை நிலைமையை பாதுகாத்து வருவது பாராட்டத்தக்கது என கல்ஃப் நியூஸ் தெரிவிப்பு. இலங்கை மத்திய வங்கியின் 4வது பிராந்திய கிளை யாழ்ப்பாணத்தில் திறந்து வைப்பு. மௌலவி நியாஸ் முகமதுக்கு ஜனாதிபதி கௌரவம். ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் வெப்பத்தினால் பல நாடுகளில் வாழும் மக்களுக்கு சிரமம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதியின் சமய விவகார ஆலோசகரும் கொழும்பு ஈசானியா அரபு கல்லூரியின் சாபக தலைவருமான மௌலவி நியாஸ் முகமது இன்று காலை தனது 58வது வயதில் காலமானார். அது தொடர்பான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள். நாட்டின் இன ஐக்கியத்துக்காகவும் சமயங்களுக்கிடையே புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அரும்பாடுபட்ட அவர் தனது ஆரம்ப கல்வியை தலவாக்கல இந்து வித்தியாலயத்தில் பெற்றார். பின்னர் கம்பளை ஜாகிரா கல்லூரியில் சிங்கள மொழி மூலம் கல்வியை தொடர்ந்த அவர் 1966ஆம் ஆண்டு மஹரகம கஃபூரியா அரபு கல்லூரியில் இணைந்து சமய கல்வியை பெற்று பிரபல சமய போதகராக செயற்பட்டார். 1972ஆம் ஆண்டு கொழும்பு பீர் சாஹிபு பள்ளிவாசலில் பேஷிமாமாக பணியாற்றிய அவர் 1975ஆம் ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். 6 பிள்ளைகளின் தந்தையான மௌலவி நியாஸ் முகமது 14 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் 2ஆமவர் ஆவார். 1978ஆம் ஆண்டு புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளும் ஹாஜிகளுக்கு வழிகாட்டியாகவும் அவர் செயற்பட்டு வந்தார். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிரிட்டன், மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று ஆரம்ப கல்வியை தலவாக்கல இந்து வித்தியாலயத்தில் பெற்றார். பின்னர் கம்பளை ஜாகிரா கல்லூரியில் சிங்கள மொழி மூலம் கல்வியை தொடர்ந்த அவர் 1966ஆம் ஆண்டு மஹரகம கஃபூரியா அரபு கல்லூரியில் இணைந்து சமய கல்வியை பெற்று பிரபல சமய போதகராக செயற்பட்டார். 1972ஆம் ஆண்டு கொழும்பு பீர் சாஹிபு பள்ளிவாசலில் பேஷ் இமாமாக பணியாற்றிய அவர் 1975ஆம் ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். 6 பிள்ளைகளின் தந்தையான மௌலவி நியாஸ் முகமது 14 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் 2ஆமவருமாவார். 1978ஆம் ஆண்டு புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளும் ஹாஜிகளுக்கு வழிகாட்டியாகவும் அவர் செயற்பட்டு வந்தார். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிரிட்டன், மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று சமய பிரசார பணிகளிலும் அவர் ஈடுபட்டுள்ளார். இலங்கை வானொலியின் ஐயமும் தெளிவும் எனும் நிகழ்ச்சியை நீண்ட காலம் நடத்தியதுடன் சுயாதீன தொலைக்காட்சியின் துரமடலாவ நிகழ்ச்சியினூடாக சகல சமயத்தவர்கள் மத்தியிலும் பிரபல்யம் பெற்றிருந்தார். இலங்கையின் சமாதானத்திற்காக அரும்பாடுபட்ட அவர் சுனாமி அனர்த்தத்தின் போதும் பெரும் பணியாற்றியுள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட அரசியல் தலைவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்ற அவர் அவ்வரசியல் தலைவர்களூடாக இணைந்து இலங்கை முஸ்லிம்களின் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அவற்றுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதில் பெரும் முயற்சி எடுத்தார். 1988ஆம் ஆண்டு 20 மாணவர்களுடன் கொழும்பு ஈசானியா அரபு கல்லூரியை ஆரம்பித்த அவர் இன்று 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிலும் ஒரு கலாசாலையாக மாற்றி அமைத்தார். அங்கு கல்வி பயின்ற சுமார் 500க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இன்று நாட்டின் பல பாகங்களிலும் சமய பணி புரிந்து வருகின்றனர். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் கௌரவ உறுப்பினரான அவர் இலங்கை இஸ்லாமிய சமாதான பேரவையின் தலைவராகவும் செயற்பட்டார். அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் முஸ்லிம் நாடுகள் மீது மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் அடாவடித்தனங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஆர்ப்பாட்டங்களிலும் அவர் முன்னின்று செயற்பட்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டு வந்த இனங்களுக்கிடையிலான சமாதானத்தையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும் பணிக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி நாட்டில் வாழும் சகல இன மக்களையும் ஒன்றிணைத்து செயற்பட்டதுடன் தமிழ், சிங்கள, கிறிஸ்தவ மக்களினதும் பேரபிமானத்தை பெற்றிருந்தார். அவருடைய மறைவு தொடர்பான செய்தியை கேள்வியுற்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது நல்லடக்கம் தொடர்பான அனைத்து பணிகளையும் உடனடியாக மேற்கொள்வதற்கு தமது அதிகாரிகளை பணித்துள்ளார். இந்த உடலை
புதைக்குழி வரைக்கும் சுமந்து செய்வதற்காக வைத்திருக்கின்ற பெட்டி. அது பள்ளிவாசல், நான் பல இடத்துல பள்ளிவாசல் சொல்றேன், எல்லாம் முன்னுக்கு வச்சிருக்கீங்களா, இதை மட்டும் உள்ள வச்சுட்டு தான் முன்னுக்கு இருக்கணும். வர்ற போதெல்லாம் இதை பார்க்கணும். நாளைக்கு இதுல தானே நம்மளை கொண்டு போவான்னு சொல்லி, என்ன பஜ்ரோவோ மொன்டரோவோ எதுல போனாலும் வந்தாலும் ஒரு நாள் இதுல தான் கொண்டு போவார் சுவாமி. உங்களுக்கு நல்லா தெரியும், இதுல வேற்றுமை இல்லை. இல்ல அதனால எங்க டடாவுக்கு வந்து அதெல்லாம் அந்த சமாதானத்துக்கும் சகவாழ்வுக்குமாக தன்னை முற்றாக அர்ப்பணித்த மௌலவி நியாஸ் முகமதின் ஜனாசா வைக்கப்பட்டுள்ள அன்னாரி நிலத்துக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று பிற்பகல் விஜயம் செய்தார். ஜனாதிபதியின் சமய விவகார ஆலோசகரும் பிரபல மார்க்க மீதையுமான மௌலவி நியாஸ் முகமது அவர்களின் ஜனாசா பதுளையிலிருந்து கொழும்புக்கு எடுத்து வரப்பட்டது. கொழும்பு பீர் சாஹிப் வீதியில் உள்ள அன்னாரின் நிலத்தில் ஜனாசா வைக்கப்பட்டுள்ளது. பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் அன்னாரின் ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் பிரதம தலைவர்களும் அடங்குகின்றனர். சங்கைக்குரிய எல்லை குணவம்ச தேரர் காலி கனகரட்ன சுவாமி குருக்கள், மேல்மாகாண ஆளுநர் அலவி மௌலானா, பிரதி அமைச்சர் மர்வின் சில்வா, பாராளுமன்ற உறுப்பினர் HM அஸ்வர் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் அங்கு வருகை தந்துள்ளனர். மர்ஹூம் மௌலவி நியாஸ் முகமது அவர்களின் ஜனாசா இன்றிரவு 10 மணிக்கு மாளிகாவத்து முஸ்லிம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும். மௌலவி நியாஸ் முகமது அவர்களின் திடீர் மறைவையொட்டி பெரிதும் கவலையடைவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் ஆலோசகரை போன்று மாத்திரமன்றி தனது நெருங்கிய நண்பராகவும் இருந்த மௌலவி நியாஸ் முகமதுக்கு எனது மனப்பூர்வமான கௌரவத்தை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இசானியா அரபு கல்லூரியின் அதிபராக நீண்ட காலம் கடமையாற்றிய இஸ்லாமிய சிறார்களுக்கு நல்வழியை உருவாக்கி கொடுக்க அர்ப்பணிப்பு செய்தார். தமது சமயத்தை போன்று ஏனைய சமயங்கள் தொடர்பாகவும் சிறந்த விளக்கம் பெற்றிருந்த மௌலவி நியாஸ் முகமது என்றும் மறக்க முடியாத ஒருவர். புனித குர்ஆனின் இறைவசனங்களை தெளிவாக ஏனைய சமயத்தாருக்கும் விளக்கும் பாரிய ஆற்றல் இவரிடம் இருந்தது. இன மத சமய பேதமின்றி மனிதாபிமான சிந்தனையுடன் செயற்பட்ட இவரது மறைவு பாரிய இழப்பாகும் என்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார். தேசிய ஐக்கியத்துக்காகவும் சமூக நல்லிணக்கத்துக்காகவும் அரும்பாடுபட்ட அல்ஹாஜ் நியாஸ் மௌலவியின் மறைவு பாரிய இழப்பு என பிரதமர் DM ஜெயரத்னம் விடுத்துள்ள அனுதாப செய்தியில் கூறியுள்ளார். நாட்டில் சமாதானம் மலர அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய மௌலவி நியாஸ் முகமது சமயங்களைப் போன்று இனங்களுக்கிடையே பரஸ்பர நல்லுறவை தோற்றுவிக்க அரும்பாடுபட்டார். இஸ்லாமிய சமய தலைவர் என்ற வகையில் தமது பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றி சகலருக்கு முன்மாதிரியாகவும் மௌலவி நியாஸ் முகமது திகழ்ந்ததாகவும் பிரதமர் விடுத்துள்ள அனுதாப செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பல்வேறு நன்மைகளை பயக்கக்கூடிய விதத்தில் அமைந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உக்ரைன் விஜயம் நிறைவடைந்தது. அவர் தனது விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ளார். இருதரப்பு உறவுகளை புதிய அத்தியாயத்துக்கு இட்டுச் செல்லும் விதத்தில் இவ்விஜயம் அமைந்திருந்தது.